friends, welcome to Peter's Diary. வாங்க இன்னைக்கு சுட்ட கத்திரிக்காய் பண்ணலாம். நம்மளோட கேமராமேனை பாருங்க. ஹாய் சொல்லுங்க மேடம். தோட்டம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஸோ அடிக்கடி போகலைனாலும் மாதத்தில் 1 or 2 times போவோம். அப்படியே வேண்டாமல் தோட்டத்துக்கு போன ஒரு நாள் எடுத்த வீடியோ தாங்க இது. இங்கே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சம்மர் வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் தோட்டம்னா தோட்டம் தாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. நல்லா சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு எகெயின் நம்மளோட வேட்டைக்கு கிளம்பியாச்சு. வேட்டைனா என்னமோ நினச்சிக்காதீங்க, வேற என்னங்க, கத்திரிக்காய் வேட்டை தான் மறுபடியும். இந்த கத்திரிக்காய் வீடியோ போட்டு போட்டு எனக்கே அழுத்து போச்சு. ஆனால் தோட்டத்துக்கு போய் கத்திரிக்காய் பொய்க்கும் போதெல்லாம் ஒரு கண்ணு கத்திரிக்காய் காய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு டைமாவது விறகடுப்பில் சுட்ட கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் போச்சு அங்கேயே விறகடுப்புலையே சுட்ட கத்திரிக்காய் தாங்க செய்ய போகிறோம். இப்போலாம் கத்திரிக்காய் முன்னாடி அளவுக்கு காய்க்கிறது இல்லைங்க, கொஞ்சம் பூச்சி விழுந்துச்சு. இருந்தாலும் சுட்ட கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு நாங்கள் பொரிச்சிட்டு கிளம்பிட்டோம். சுட்ட கத்திரிக்காய்க்கு பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். லக்கிலி ஒரு பச்சை மிளகாய் கிடச்சிது, ஸோ அதையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. என்னடி இது? சுட்ட கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கத்திரிக்காயை சுடணும். ஸோ பறிச்சிட்டு வந்த கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தீரை வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. தீரை வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்துட்டு கத்திரிக்காய் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுடணும். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே ஆயில் அப்ளை பண்ண மறந்துட்டேன். அதனால் கத்திரிக்காயை வச்சதுக்கப்புறமா மேலே லைட்டாக ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட கிரில் ஸ்டாண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெரிய தாரூசி இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் குத்தி அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். கொண்டு வந்து இங்க போட்டுட்டா இங்க போட்டுட்டா எங்க வேணா போடு. நான் இங்க போட்டியே. நல்லா கழுவுனியா? கழுவுறேன். கழுவிட்டியா? அது பேர் என்னது? தக்காளியா? அதான் வாஷ் பண்ணிட்டியா? அம்மா தெரியாண்ணா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சட்டி வச்சு தாளிச்சுக்கலாம். சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். சில்லிடி கொண்டு வா. எங்கே காட்டு. இது என்னது? என்ன கலரில் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுட்ட வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பழுப்பை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சுட்ட கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது நல்லா ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. நீ ஃபோட்டோ எடுக்கிறியா அத்தாவை? அத்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது என்னது? இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. அடுத்தது நம்ம சுட்டு தோலை வச்சு ரெடியாக வச்சுக்கோலே அந்த சுட்ட கத்திரிக்காயை ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான், மசாலா தூள்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நாங்கள் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணிப்போம், அதனால நான் ஒரு மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு சில்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. கடைசியாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதை கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த சுட்ட கத்திரிக்காய்க்கு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, நமக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 minutes மூடி வச்சோன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி போய் புளியோட பச்சை வாசம் போய் நமக்கு ரெடி ஆகிடும். 5 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வற்றி வச்சு
இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்துட்டு இறக்கிக்க போகிறேன். நாம் இதை வந்து சட்டியில் செஞ்சதுனால நம்ம இறக்குனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வத்தியும். ஸோ வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது. சுட்ட கத்திரிக்காய் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் பெசரி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட்ட கத்திரிக்காயோட வேற என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல், சொரக்காய் பொரியல், ரசம், சுண்டக்காய் குழம்பு எல்லாத்தையுமே அலசி இந்த ஒரே செட்டிலே சமைச்சு முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய். பார்த்துப்போங்க. ஓகே, பாய். பாய்.